கவிதா பாலமுருகன் பாலகவி சேனலில் இருந்து இன்னைக்கு வந்து கேரமல் பாப்கார்ன் எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நல்ல ஒரு வெயிட்டான பாத்திரம் எடுத்துக்கிறேன், குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ இதில் நான் 50 கிராம் பாப்கார்ன் எடுத்துருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயோடு நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி பாப்கார்னை நான் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு பாப்கார்ன் வெடித்து வரும்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான், இதோ வெடிச்சு வந்துருச்சு. இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். வெடிப்பு சத்தம் குறைந்தவுடன் அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து மூடியை உடனே திறக்க வேண்டாம். 1-2 பாப்கார்ன் பொரியாமல் இருக்கும், அதுவும் சேர்ந்து பொரியும். நம்ம திறந்தோம்னா தெரிச்சு போய் வெளியில் விழும். அவ்வளோதான். பாருங்க, நான் திறந்தோன்னு எப்படி வெளியில் வருது. இதில் தான் நான் இப்போ கேரமல் பண்ண போகிறேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே பேனில் கேரமல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 50 கிராம் கார்ன் எடுத்திருந்தேன், அதுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அப்படியே மெல்ட் ஆகி கேரமல் வரட்டும். சர்க்கரை இந்த ஓரங்களில் பாருங்கள் அப்படியே மெல்ட் ஆகி வருது. இந்த சர்க்கரையில் தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றியும் நம்ம கேரமல் பண்ணலாம். நான் இன்றைக்கி எப்போதுமே கேரமல் பண்ணும்போது தண்ணி ரொம்ப சேர்க்க மாட்டேன், சேர்க்காம தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ அடுப்பை நான் குறைவான தீயில் வச்சுட்டேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகுது. தண்ணி எதுக்காக சேர்ப்பாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் கேரமலைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் தண்ணி சேர்ப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல மட்டும் கேரமல் ஆகிருக்குது, அடுத்த இடத்துல ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது இல்லையா, இதுக்காக தான். ஆனால் தண்ணி ஊற்றினோம்னா கேரமல் சிரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு கேரமல் கிடச்சிரும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். அவ்வளோதான், சிரப் நல்லா ஒரு தேன் கலருக்கு வந்துருச்சு. எல்லாமே ஈவனாகிடுச்சு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், பொரிச்சு வச்சுருக்கிறேன் இந்த பாப்கார்னை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இப்படி சூட்லேயே எல்லா இடத்துலையும் அந்த சிரப் வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அடுப்பில் இருந்தால் தான் நமக்கு எல்லாத்துலேயும் ஈவனாகவும் இருக்கும், நல்ல கரகரப்பாக இருக்கும், பதப்பட்டு போகாது. அதனால தான் அடுப்பை இவ்வளோ நேரம் நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பட்டர் பேப்பரில் போடலாம், அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு சில்வர் பிளேட்டில், அகலமான பிளேட்டில் போட்டு விடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக கேரமல் சிரப் இறங்கியிருக்கு. அவ்வளோதான், பாப்கார்ன் வந்து லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஈஸியாக லைட்டாக இப்படி நம்ம எடுத்து விட்டோம்னா போதும், அழகாக தனித்தனியாக பாப்கார்ன் வந்துடும். எவ்வளோ ஒரு நல்ல புறப்புறப்புறன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வீட்டிலே நல்ல டேஸ்டான பாப்கார்ன், கேரமல் பாப்கார்ன் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எவ்வளோ ஸ்பீடாக எல்லாத்தையும் வருது பாருங்கள்.